வெல்கம் டு டே 3 ஆஃப் டீடாக்ஸ் மாஸ்டரி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து 2 டேஸ் வந்து முடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு என்னோட பாராட்டுகள். ஸோ இன்னைக்கு டே 3ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் மெத்தட் 5. ஸோ டீடாக்ஸ் மெத்தட் 5ல என்ன சொல்லி தர போகிறோன்னா ஃபாஸ்டிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நேற்று வந்து நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங். ஸோ ஃபாஸ்டிங் ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஒர்க் ஷாப்லேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கோட கான்செப்ட் என்ன? ஸோ ஒரு பிரின்சிபல் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. நான் நிறையா வாட்டி சொல்கிறது என்னென்னா, நம்ம உடம்பு ஒரு ஒரு டைமுக்கு ஏதாவது ஒரு வேலையை தாங்க பண்ணும். ஸோ திருப்பி சொல்கிறேன், நம்ம உடம்பு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒர்க்கு தான் பண்ணும். எய்தர் வந்து நம்மளோட சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு டைஜஷன் நடக்கும், இல்லையா நம்மளோட பாடியை க்ளீன் பண்ணதுக்கு அது பண்ணும். ஓகேங்களா? ஸோ எய்தர் நம்ம சாப்பாடை டைஜஷன் பண்ணும், இல்லைன்னா நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுற வேலைகளை பார்க்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துல எது ப்ரையாரிட்டி உடம்புக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் தான். ஏன்னா இதே தான் அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து அபண்டண்ட்டாக வந்து சாப்பாடு கிடைக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்குது ஈஸியாக. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றதே கஷ்டமாக இருந்தது. அப்போது உடம்பு வந்து என்ன பழகிருக்குன்னா, ஃபுட்டு எப்போல்லாம் உடம்புக்குள்ளே வருதோ அதுக்கு ப்ரையாரிட்டி வந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து எனர்ஜிக்காக. சரிங்களா? ஸோ அதனால் ஃபுட்டாக நம்மளோட இம்யூனிட்டியான்னு பார்த்தா ஃபுட்டு தான் நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபுட்டாக நம்ம உடம்பு க்ளீனிங் ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு எடுக்கிறது முதல்ல வந்து ஃபுட்டை டைஜஷன் பண்ணிடணும். ஏன்னா டைஜஷன் பண்ணால் தான் அதோட நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து போகும் அப்படின்றது தான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க மாட்டோம் டைஜஷனுக்கு. சரிங்களா? டைஜஷன் இல்லை, நம்ம நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடம்பு வந்து டைஜஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் தவிர அதுக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கான டைமை நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா, மினிமம் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் இருந்து நீங்கள் ஒரு ஆவரேஜாக 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தால் நல்லதுங்க. ஸோ இது கான்செப்ட் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் நான் சொல்கிறேனே, நைட்டு வந்து 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். இது வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் 8 மணிக்கு சாப்பிட்றது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மணிக்கெலாம் வந்து டைஜஷன் ஆகிடும். ஸோ வந்து ஒரு லைட் ஃபுட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 மணிக்கு டைஜஷன் ஆகிடுதுன்னா 2லேருந்து அடுத்த நாள் மதியம் வந்து 12 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம உடம்புக்கு டைம் தரீங்க. அதாவது க்ளீனிங் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டிங்கோட கான்செப்ட். ஸோ இப்படி நிறைய டைம் நம்ம உடம்புக்கு நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது அது க்ளீனும் பண்ணும். அண்ட் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த எம்எம்சின்ற ஸோ மைக்ரேட்டரி மோட்டார் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுவும் வந்து வேலை செஞ்சு நம்ம வயிறையும் சுத்தம் பண்ணும். ப்ளஸ் வந்து நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்துக்குமே அந்தந்த உறுப்புகளை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு டாக்டர் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் வந்து இருக்க சொல்கிறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் என்ன? ஸோ ஃபாஸ்டிங் நீங்கள் விரதம் இருக்கிறதுனால உள்ள பெனிஃபிட் என்ன? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லாருக்குமே ஈஸியான விஷயம் என்னென்னா பாடி வெயிட் அண்ட் பாடி ஃபேட்டை கம்மி பண்ணுங்க. ஸோ செலவில்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் தான். ஸோ பாடி லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை பாடியோட ஃபேட்டை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து வந்து சரி பண்ணுங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த டயபெட்டிஸ்க்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் எதிர்ப்பு. அதாவது இன்சுலின் இருக்கும், ஆனால் செல்லு வந்து அது வந்து எடுத்துக்காது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக நம்ம உணவு கொடுத்து கொடுத்து அந்த செல்லு வந்து ஒரு கட்டத்தில் போதும்ன்ட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், அந்த இன்சுலின் வந்து அந்த உணவை வந்து இன்சுலினோட வேலை என்ன, ஒரு உணவை வந்து செல்லுக்குள்ள அனுப்புறதுக்கான சாவி தான் வந்து இன்சுலின். ஓகேங்களா? அப்போ அந்த அந்த இன்சுலின் வந்தால் கூட இன்சுலின் வந்து அந்த சாப்பாடு கூட அட்டாச் ஆகி அந்த செல்லுக்குள்ள வந்து உள்ள அனுப்புன்னு சொன்னா கூட அந்த செல் என்ன பண்ணும்னா ரெசிஸ்ட் பண்ணும். எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அப்போதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே உருவாகுது. ப்ளஸ் நம்மளோட பேட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் காரணம். ஸோ அப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலியமா என்ன ஆகும்னா, உங்களோட ரத்தத்துல இருக்கிற அந்த நம்மளோட செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, கொஞ்சம் வந்து செல்லுக்கு பசிக்கும் இல்லையா? அப்படி பசி ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டார்வேஷன் சொல்லுவோம். அந்த நிலை உருவாகும்போது அது என்ன பண்ணும்னா, அந்த இன்சுலின் அந்த பிரச்சனைய வந்து நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணும். ஏன்னா செல்லுக்கு தான் உணவு தேவைல்ல. உணவு தேவைன்னா அப்ப கண்டிப்பா இன்சுலின வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த உணவ வந்து உள்ள எடுத்துக்கிறது தான் அந்த வந்து செல்ஸ் வந்து பண்ணும். ஸோ அதனால இந்த மாதிரி பிளட் சுகர் அதிகமா இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து
இப்போ உங்க டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. ஸோ ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு 12 ஹவர்ஸ்லேருந்து 13, 14 ஹவர்ஸா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். சரிங்களா? ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஃபங்ஷன். ஸோ அண்ட் ரெடியூஸ்டு ரிஸ்க் ஆஃப் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். நம்ம எப்போல்லாம் ஃபாஸ்டிங் இருக்குமோ, அப்போ வந்து பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் இது ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. பிடிஎன்எஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயம் வந்து நல்லா வந்து பூஸ்ட் ஆகும். அது என்ன பண்ணும்னா, நம்மளோட மூளை வளர்ச்சிக்கும், மூளை வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு அது வந்து உதவும். அப்போ ஃபாஸ்டிங் ஸ்டேட் நம்ம விரத முறை இருக்கும்போது, நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனும் வந்து வந்து எல்லாமே வந்து நல்லா பூஸ்ட் ஆகி கிளியராக இருக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம மைண்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெடியூஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சச்சஸ் பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி அதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள்ல வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நம்ம பாடிக்கு டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு டைமும் அது கொடுக்கும். ப்ளஸ் டேமேஜை ரிப்பேர் பண்ணும். நம்ம பாடியில் இருக்கிற டேமேஜஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிப்பேர் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ ஃபாஸ்டிங் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் இருக்குது, 14 ஹவர்ஸ் இருக்குது, 16 ஹவர்ஸ் இருக்குது, 24 ஹவர்ஸ் இருக்குது, 36 இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் எல்லாமே நான் ஃபர்தர் வந்து நம்ம டயட் பிளான் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைம்லேயே வந்து நான் வந்து ஃபாஸ்டிங் எப்படி இருக்கலான்றதெல்லாம் சொல்லுவேன். இது ஒரு கான்செப்ட் தான். இந்த வீடியோ எல்லாமே ஒரு கான்செப்ட்னால ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய டவுட்ஸ் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் வர வர கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ 12 ஹவர்ஸில் ஆரம்பித்து 36 வரைக்கும் போகலாங்க. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பவுமே ஸ்டார்ட் வித் 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸில் ஆரம்பித்து ஒரு 14 ஹவர்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் 1 or 2 மந்த்ஸ் ஒரு 14 ஹவர்ஸ் நீங்கள் கன்சிஸ்டாக இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வேணுமா வேணாமான்றது நான் உங்களோட பிளட் ரிப்போர்ட்டு இல்லை உங்களோட கூட பேசுவேன் இல்லையா 2வது மாதம், அப்போ வந்து நான் சொல்கிறேன். ஸோ 12 ஆரம்பித்து 13, 14 இப்படின்றத நம்ம கிராஜுவலாக பண்ணலாம். ஸோ 12 ஹவர்ஸ் ஃபாஸ்ட்னா என்ன? நேற்று நைட்டு நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு சாப்பிடணும். இதே 14 ஹவர்ஸ்னா நேற்று நைட்டு 8 மணிக்கு நைட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வந்து சாப்பிடணும். இதுதான் வந்து அந்த கேப். சரிங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வைல் ஃபாஸ்டிங். முதல் விஷயம், இந்த ஃபாஸ்டிங் இருக்கு 12 மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ தண்ணீர் வந்து குடிக்கலாங்க. ஸோ தண்ணீரை தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிச்சிக்கலாம், காலையில் எழுந்தோடனே நல்லா தண்ணி குடிக்கலாம். ஸோ உங்கள் ஹைட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஃபாஸ்டிங் இருக்கும்போது தண்ணி சத்து வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கும். அதனால் தண்ணீர் வந்து குடிக்கலாம். அடுத்து கிராஜுவல் அப்ரோச், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் எடுத்த உடனே 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு 12 இருங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு அது ஈஸியாக பண்ண முடியுதுன்னா அடுத்து 13 14 போகலாம். அந்த 14 ஒரு 2 வாரம் பண்ணுங்க. ஸோ அது ஈஸியாக போச்சுன்னா அப்புறம் 15 போகலாம், அதுக்கப்புறம் 16 இப்படி கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணணுங்க ஃபாஸ்டிங்கில். ஸோ முதல்ல ஆனால் 12லேருந்து ஆரம்பிங்க. அடுத்து வந்து நியூட்ரிஷன் அதிகமான உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிட்ற 3 வேளையுமே கிட்டத்தட்ட நல்ல சத்து நியூட்ரிஷன் வாய்ந்த உணவு. அது எப்படி நான் வந்து டயட் பிளான்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் இல்லையா, அந்த டைமில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து அவாய்ட் ஓவர் ஈட்டிங். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நிறைய சாப்பிட்ருவாங்க நைட்டு, ஏன்னா அடுத்த நாள் 12 மணி நேரம் இருக்கணும்ட்டு. ஸோ அந்த ஒரு தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே சாப்பிட்ற அளவோட நார்மலாகவே நீங்கள் சாப்பிட்டாலே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களோட அந்த எஃபெக்ட் வந்து தெரியும் ஃபாஸ்டிங். லாஸ்ட்டாக வந்து லிசன் டு யுவர் பாடி. மேபி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்காது. ஒரு 100 பேரில் ஒரு 90 பேருக்கு எடுத்துக்கும், ஒரு 10 பேருக்கு எடுக்கும். அப்போ 10ல் 9 பேர் ஒத்துக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை அது உங்கள் உடல்நிலையை அது சரியாக செய்யலை இல்லை சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் அது இருக்க வேணாம். ஜஸ்ட் 12 ஹவர்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ எப்படி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன் இல்லையா அடுத்தடுத்த லெவலில், ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும் என்னன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதாங்க ஃபாஸ்டிங்கை பற்றி ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. ஸோ இதில் நிறைய ரிசர்ச்சும் வந்திருக்கு. எப்படி ஃபாஸ்டிங் வந்து ஹார்ட் டிசீஸை குறைக்குது, எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் எப்படி ஹார்ட் டிசீஸை குறைக்குதுன்ற ரிசர்ச் ஆர்டிக்கல், அப்புறம் ஃபாஸ்டிங் எப்படி கேன்சரை வந்து குறைக்குது, கேன்சர் வந்து அகெயின்ஸ்ட் கேன்சர் ஃபைட் பண்ணுது. 36 மணி நேரம்லாம் இருக்கும்போது கேன்சர் செல்ஸையே வந்து நம்ம உடம்புலேயே வந்து அழிக்குங்க. அது பேர் ஆட்டோஃபேஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக லேட்டராக நான் சொல்கிறேன். அப்புறம் ஃபாஸ்டிங் ரிவர்சஸ் டயபெட்டிஸ். ஸோ கண்டிப்பாக சர்க்கரை நோய், வெயிட் லாஸு, பிபி, அதுக்கப்புறம் கேன்சர் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களுக்கு இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனாக இருக்கலாம், சோரியாசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பெரிய நோய்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங் ரொம்பவே வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்களா, ஒரு பூன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். செலவே கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் லெஸ் இஸ் மோர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சிம்பிளாக இருக்கிறது அண்ட் சிம்பிளான விஷயங்கள் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்டிங் உங்களோட லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு வரணும்.
ஸோ இப்போதைக்கு நீங்கள் 12 ஹவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நான் உங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம அடுத்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.